அதிசய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அதுவரை நடக்காத, டெல்லியையே உலுக்கிய ஒரு நள்ளிரவு அதிரடி சம்பவத்தைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். காலம் 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 1:30 சென்னை கோபாலபுரத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களின் இல்லத்திற்குள் திடீரென சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக நுழைந்தார்கள். மேம்பால ஊழல் வழக்கில் அவரை கைது செய்யப் போவதாக கூறினார்கள். அப்போது 78 வயதான மு. கருணாநிதி அவர்களை போலீசார் அவரது வீட்டில் வைத்து வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்ற காட்சிகள் தொலைக்காட்சி செய்தி ஊடகங்களில் வெளியாகி ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர வைத்தது. ஆனால் இந்த கைதின் போதுதான் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அசாத்திய சம்பவம் அரங்கேறியது. மு. கருணாநிதி அவர்களின் கைதை தடுக்க அப்போது மத்தியில் வாஜ்பாய் அரசில் கேபினட் அமைச்சர்களாக பதவியில் இருந்த முரசொலி மாறன் மற்றும் டி.ஆர். பாலு ஆகிய இரு மத்திய அமைச்சர்களும் கோபாலபுரம் இல்லத்திற்கு விரைந்து வந்தார்கள். போலீசாருடன் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் தமிழக காவல்துறை சற்றும் தயங்காமல் பதவியில் இருந்த அந்த இரு மத்திய அமைச்சர்களையும் அதிரடியாக கைது செய்தது. இந்திய அரசியல் சட்ட வரலாற்றிலேயே பதவியில் இருக்கும் மத்திய அமைச்சர்கள் மாநில காவல்துறையால் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டது அதுவே முதல் முறை. இந்த துணிச்சலான அதிரடி நடவடிக்கை அன்றைய பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசையே உலுக்கி போட்டது. அரசியல் சூறாவளிகள், டெல்லியின் அழுத்தம் என எதற்கும் அஞ்சாமல் தான் நினைத்ததை செய்து முடித்ததால் தான் செல்வி ஜெயலலிதா அவர்களை இன்றும் ஒரு சிங்கப்பெண் என்று அரசியல் உலகம்